பிரைஸ்லாட் கர்த்தருடைய சத்தம் வல்லமுள்ளது. அன்றாட துதிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே உம்மை துதிக்கிற சோதரிக்கிற ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலப்பா இந்த நாளிலும் கூட எங்களோட பேசும் ஆமேன். இந்த நாளில் நமக்கு ஏசப்பா கொடுக்குற வசனம் ஏசாயா 41 அதிகாரத்தில் 10, 13, 14 இதில் பார்த்தீங்கன்னா 3 தாள் ஏசப்பா பயப்படாத நமக்கு ஆண்டு கொடுத்துருப்பாரு. அந்த வசனத்தை தான் நம்ம இன்றைக்கி வாசிக்க போகிறோம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன்ட்டு ஏசப்பா சொல்கிற. நீ பயப்படாத. எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும், ஒரு திகில் வந்துடும், ஒரு குழப்பம் வந்துடும், ஒரு பாடுகள் வந்துடும், ஒரு சமாதானம் இல்லை, என்ன செய்யறதுன்னே தெரியாமல் அந்த நேரத்தில் தான் ஏசப்பா சொல்கிறாரு, நீ பயப்படாத, திகையாத, கலங்காத, நான் உன்னோட கூட இருக்கிறேன்டான்னு சொல்ல. அநேக காரியங்களை ஏசப்பா நம்ம கூட இருக்கிறதவே நம்ம மறந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஏதோ ஒரு காரியத்தை செய்வோம். ஆனால் உண்மையாக ஆண்டு நேசிக்கிற பிள்ளைகளோ இல்லை ஆண்டு நேசிக்கிற பிள்ளைகளையோ ஆண்டு ஒரு நாள் எங்கேயுமே என்ன பண்ண மாட்டார், கைவிடவே மாட்டார். அதை நான் உன்னோட கூட இருக்கிறேன்ட்டு ஆண்டு சொல்கிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா 13வது வசனத்தில் கூட உன் தேவனாகி இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்ட்டு சொல்ல. உன் வலது கையை பிடித்து நான் என்ன பண்ணுறேன், துணை நிற்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல. ஒரு துணை தான் என்ன பண்ணணும், தைரியம் உள்ள ஒரு கடவுளே துணையாக இருக்கணும். உங்களுக்கு ஏன் பயம் வரணும்? பயப்படாதீங்க. நீங்கள் எந்த சூழ்நிலை நீங்கள் கடந்து போயிட்டு இருந்தாலும் ஐயோ ஒரு திகிலாக இருக்குது, ஐயோ ஒரு பாக்கியமாகுது, என்ன நடக்குமோ ஏதோ நடக்குமோ என்ன ஆகுமோன்னுட்டு நீங்கள் திகிலில் இருப்பீங்க. நான் இன்றைக்கி ஏசப்பா சொல்ல, பயப்பட, நான் உன்னோட தான் இருக்கிறேன். அது எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். அது சமாதானத்தை கொடுக்கும், அது ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பேன். நான் உன்னோட இருக்கும்போது நீ கவலைப்படாத. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால் சந்திர சொல்கிறார், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறுகூட்டமே பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தமாகி உன் மீட்பர் சொல்கிறார். உங்களை மீட்டு எடுக்குவார். நீங்கள் எந்த பிரச்சனையில் கடந்து போயிருந்தீங்களான்னு ஏசப்பா உங்களை மீட்டு எடுக்கிறேன்னு ஆண்டு சொல்ல. இன்னைக்கு பயப்படாதன்னுட்டு ஆண்டு காலையில் இந்த வார்த்தையை கொடுக்கும்போது ஆண்டு அப்படியே நமக்கு அந்த காரியங்களில் வாய்க்க பண்ணுவார். அதனால் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, எதுக்கும் கலங்காதீங்க, எதுக்கும் திகையாதீங்க. உங்களோட கூட இயேசு கிறிஸ்து இருக்கிற, உங்களை தூக்கி எடுக்குவார், உங்களை மீட்டு எடுப்பார். உங்களுக்கு தேவையானது அத்தனையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டு உங்களுக்கு கட்டளையிட அவர் போதுமானவர். ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அப்படியே அப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நிறைவேறிட்டாண்டவரே. யாரெல்லாம் பயத்தோடு கலக்கத்தோடு அன்றே சோத்ரி ஏதோ ஒரு அன்றேப்பா என்ன நடக்குமோன்ற அந்த திகில்ல அன்றே போய் கடந்து போயிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு நீங்கள் இந்த வார்த்தையை அனுப்பி அவங்கள குணமாக்குகிறவர் நீர். அன்றே சமீபத்திற்கு மாத்திரம் இல்லை, தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறபடியே நான் உங்களுடைய